அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT டியூட்டோரியல்ஸ் தமிழ். தரம் 8 அலகு 2 4வது காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். இங்கு கணனிகளில் எளிய பிரச்சனைகளை இனம் கண்டு நீக்கலும் பராமரித்தலும் ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்க போகின்றோம். கணனியை பயன்படுத்துகின்ற பயனர் கணனியில் எதிர்நோக்குகின்ற கணனி சார்ந்த பிரச்சனைகளை 2 வகைகளாக வகைப்படுத்த முடியும். ஒன்று மென்பொருள்சார் பிரச்சனைகள், மற்றது மென்பொருள்சார் பிரச்சனைகள். இந்த மென்பொருள்சார் பிரச்சனைகளை மேலும் 2 வகைகளாக வகைப்படுத்த முடியும். பிரயோக மென்பொருள்சார் பிரச்சனைகள், பணி செயல்முறைமை மென்பொருள்சார் பிரச்சனைகள். முதலாவதாக மென்பொருள்சார் பிரச்சனைகள் பற்றி படிக்க போகின்றோம். இந்த மென்பொருள்சார் பிரச்சனைகளில் நாங்கள் முதலில் அறிந்திருக்க வேண்டியது இந்த கணனி துறைகள், கம்ப்யூட்டர் போர்ட்ஸ் பற்றி. கம்ப்யூட்டர் போர்ட்ஸின் பயன்பாடு என்னவென்று பார்த்தோமானால், கணனி தொகுதியுடன் கணனி சார்ந்த புறச்சாதனங்களை தொடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற அமைப்புகள். கணனி துறைகளின் அமைவிடம் எங்கு உள்ளது கணனியில் என்று பார்த்தோமானால், சிஸ்டம் யூனிட் அதாவது முறைமை அலகின் பிற்புறத்தில் பெரும்பாலான கணனி துறைகள் காணப்படுகின்றன. முற்புறத்திலும் சில கணனி துறைகள் காணப்படுகின்றன. இப்போ லேப்டாப் கணனி என்று சொன்னால், இந்த லேப்டாப்பினுடைய இடது பக்கம் மற்றும் வலது பக்கங்களில் அந்த கம்ப்யூட்டர் போர்ட்ஸ் கணனி துறைகள் அமைந்திருக்கும். இங்கு சில முக்கியமான கணனி துறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இந்த துறைகள் ஒவ்வொன்றினுடைய பயன்பாடு என்ன, எந்த வகையான புறச்சாதனம் இணைக்கப்படுகின்றது என்பது பற்றி பார்க்க போகின்றோம். அதில் முதலாவது PS2 துறை. PS2 எனப்படும் போது பர்சனல் சிஸ்டம் 2. இந்த துறையில் சுட்டி, மவுஸ் மற்றும் விசைப்பலகை, கீபோர்ட் ஆகியவற்றை கணனியுடன் இணைப்பதற்காக அல்லது தொடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. இதில் 2 நிறங்கள் காணப்படுகின்றது. ஒன்று பச்சை, ஒன்று ஊதா. ஊதா நிறம் கீபோர்ட் விசைப்பலகையுடன் தொடுப்பதற்கும், பச்சை நிறம் சுட்டி மவுஸுடன் தொடுப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. HDMI துறை. இதனுடைய விரிவு ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். கணனி திரை மற்றும் தொலைக்காட்சிகளை இணைக்க பயன்படுத்தப்படும். HDMI துறை ஊடாக ஒலி மற்றும் ஒளி அதாவது ஆடியோ மற்றும் வீடியோ உள்ளீடுகள் மற்றும் வெளியீடுகளை பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்தது DVI துறை, டிஜிட்டல் விஷுவல் இன்டர்ஃபேஸ். கணனி திரை மற்றும் வீடியோவுடன் தொடர்புடைய கருவிகளை கணனி தொகுதியுடன் தொடுப்பதற்காக இது பயன்படுத்தப்படுகின்றது. VGA துறை, வீடியோ கிராஃபிக்ஸ் அரே போர்ட். இதை ஒளியுறுத்துறை அல்லது வரைவியல் துறை என்றும் அழைப்பதுண்டு. 5 துவாரங்களை 3 வரிசைகளில் கொண்டிருக்கும். மொத்தமாக 15 துவாரங்கள் காணப்படும். கணனி திரை, தொலைக்காட்சி, பல்லூடக எறிவை ஆகியவற்றை கணனி தொகுதியுடன் இணைப்பதற்காக பயன்படுத்தப்படும். RJ45 ஈதர்நெட் துறை. கணனி வலையமைப்பில் உள்ள கணனிகளை தொடுப்பதற்காக பயன்படுத்தப்படுவதுடன் வலையமைப்பு ஆளி, குவியம், வழிப்படுத்தி, மொடம் போன்றவற்றுடன் இணைப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது. USB துறை, யூனிவர்சல் சீரியல் பஸ் போர்ட். USB வடத்தை கொண்டிருக்கின்ற கணனி புறச்சாதனங்களை கணனி தொகுதியுடன் தொடுப்பதற்காக பயன்படுத்தப்படும். தற்காலத்தில் பெரும்பாலான புறச்சாதனங்கள் USB வடத்தை தான் கொண்டிருக்கின்றன. இதன் பயன்பாடு தற்காலத்தில் மிக உயர்வாக உள்ளது. உதாரணமாக சுட்டி, மவுஸ், விசைப்பலகை, கீபோர்ட், அச்சுப்பொறி, பிரிண்டர், வெரிடி ஸ்கேனர் போன்றவற்றை குறிப்பிடலாம். ESETA துறை, புறத்தேக்கக சாதனங்களை எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைசஸை கணனி தொகுதியுடன் தொடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு துறை. HD ஆடியோ துறை, தரமான ஒலியை பெறுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது இந்த HD ஆடியோ துறை. மைக்ரோ USB துறை, MP3 பிளேயர், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டிஜிட்டல் கேமரா அதாவது இலக்க முறை கேமரா
போன்றவற்றை கணனி தொகுதியுடன் இணைத்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது சமாந்தரத்துறை parallel port. அச்சு பொறிகளை கணனியுடன் தொடுப்பதற்காக விசேடமாக உள்ள ஒரு கணனித்துறை. ஆனால் தற்கால அச்சு பொறிகள் இந்த சமாந்தரத்துறையை பயன்படுத்துவதில்லை. அதற்கு பதிலாக USB துறை பயன்படுத்தப்படுகின்றது. SD கார்டு ரீடர், செக்யூர் டிஜிட்டல் கார்டு ரீடர் பற்றி பார்க்கலாம். அதாவது செக்யூர் டிஜிட்டல் கார்டு இங்கு சேமித்து வைக்கப்பட்டுள்ள தரவுகள் மற்றும் தகவல்களை வாசிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. மடிக்கணனி மற்றும் விரைவு இலக்கமாக்கி போன்றவற்றில் இது காணப்படுகின்றது. ரைட், இந்த காணொளியில் கம்ப்யூட்டர் போர்ட்ஸ் பற்றி படித்திருக்கின்றோம். அடுத்த காணொளியில் மிகுதி பகுதியை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். நன்றி.